செஞ்சோலை வளாகத்தில் ஸ்ரீலங்கா ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் 53 பேர் மற்றும் பணியாளர்கள் 4 பேரினதும் 19வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வானது வான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006-8-14 தேதியன்று வள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் விமான தாக்குதல் இடம்பெற்ற நேரத்தில் இன்று இந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. குறித்து அஞ்சலி நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வே கரிகாலன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர்களான சி குகணேசன், க தர்மலவன், இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செழியன், கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ச ஜீவராசா, தாஜக நினைவேந்தல் அமைப்பின் தலைவர் முல்லை ஈசன், இளைஞர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர். வளாகத்திலே 19ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே ஸ்ரீலங்கா வான்படையினர் எங்களுடைய இந்த முதலுதவி பெறுவதற்காக வந்த மாணவ செல்வங்களை கொன்று குவித்த இந்த நாளை நாங்கள் எந்த காலத்திலேயும் மறந்துவிட முடியாது. அந்த வகையிலே இந்த அவர்கள் கொல்லப்பட்ட இடத்திலேயே நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரையும் இந்த தொடர்ச்சியான இந்த இடத்தை நாங்கள் விட்டு செல்ல அகன்றுவிட முடியாது, சென்றுவிட முடியாது என்ற வகையிலே தொடர்ச்சியாக இந்த இடத்திலே நாங்கள் நினைவு நாளை அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த 53 மாணவ செல்வங்களுடைய இந்த நாளை கண்ணீரோடு இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய இந்த மாணவ செல்வங்களானவர்கள் தங்களுடைய முதலுதவி வகுப்புகளை பெறுவதற்காக இந்த இடத்திலே வருகை தந்திருந்தார்கள். அவர்களை இந்த ஸ்ரீலங்கா வான்படையினர் கொன்று குவித்தது எம்மை விட்டு அகலாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த மாணவ செல்வங்களை தூக்கி எடுத்தவன் என்ற அந்த வகையிலேயும் நான் இந்த பதிவினை இந்த இடத்திலே பதிவிட விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த மாணவ செல்வங்களை இழந்த பெற்றோர்கள் ஆறுதலை அடைய வேண்டும். இந்த இடத்திலே பிரிந்த உயிர்கள் இறைவனிடம் சென்று இளைப்பாற வேண்டும் என வினியமாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. உண்மையிலே 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 14ஆம் தேதி ஸ்ரீலங்கா வான்படைக்கு சொந்தமான விமானங்கள் எமது வான்பரப்பில் புகுந்து கொத்து கொத்தாக பல குண்டுகளை வீசி முகாமைத்துவ கற்றநெறி பயில வந்த அந்த மாணவ செல்வங்களை நரபலி எடுத்துக்கொண்ட 19வது ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே அந்த மாணவர்களுடன் இணைந்து பணியாளர்களாக பணியாற்றிய 4 பேரும் இந்த இடத்திலே சாவை தழுவிக்கொண்டனர். இன்று ஸ்ரீலங்கா வல்லாதிக்க அரசானது எமது தமிழ் மக்களை கொன்று அழிப்பதிலும் கட்டமாக தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்வதிலுமே குறியாக இருக்கிறது. இது கடந்த காலம் மட்டுமல்ல, கடந்த காலங்களில் எத்தனையோ படுகொலைகளை திட்டமிட்ட வகையில் மஹிந்த ராஜபக்சக்கள் செய்தது மட்டுமல்ல, இன்று ஒரு பனி வெயில் போன்று அந்நூறு அரசாங்கமும் அதைத்தான் செய்து வருகிறது. அண்மை காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும், எட்டிப்பாக்கம் தூரத்தில் முத்தையன்கட்டு குளத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதே போன்று எமது இனத்தை அழிப்பதன் ஊடாக, எமது சந்தையினை அழிப்பதன் ஊடாக எமக்கான அந்த உரிமைகளை அந்த அரசு, அந்த வல்லாதிக்க பேரணவாதிகள் அளிப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. இவ்வாறான பச்சிலை பாடகர்களை கொண்ட அந்த கொடியவர்களுக்கு அவர்களுக்கான தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கப்பட வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் அவர்கள் ஞாபகமாக ஒரு நியமித்தூவி அமைக்கப்பட வேண்டும். இதற்காக இங்கே வருகின்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழிவகைகளை நிச்சயம் செய்து தருவார் என்று கருதுகின்றேன். அந்த வகையிலே வெகு விரைவாக இந்த எமது உறவுகள் ரத்தம் குறைந்த இந்த மண்ணிலே, இந்த நிலத்திலே நிச்சயமாக இந்த தூபி கட்டப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், எமது தாயக விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு
இந்த தாயக தேசத்திலே நாங்கள் தாயக நினைவேந்தல் அமைப்பும் எல்லோரும் இணைந்து பல நினைவுகளை செய்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் இன்று நான் சந்தோஷப்படுகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கின்றோம். இந்த ஒற்றுமை இருந்தால் எமது இனத்தை எவரும் அழித்துவிட முடியாது, அடக்கிவிட முடியாது என்று கூறிக்கொண்டு, இதனை தொடர்ந்தும் அந்த பெற்றோர்களை கௌரவிக்கின்ற, உறவுகளை கௌரவிக்கின்ற நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே அனைத்து உறவுகளும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரேசவை தவிசாளர் உறுப்பினர்கள் அனைவரும் மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் வண்ணம் அன்பாக இந்த இடத்திலே வேண்டி எனது அஞ்சலி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் இந்த இடத்தில் இன்று காலை 7:05க்கு சரியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.